அப்பாவியான ஃபேஸ் கட்டா இருக்கு. ஒரு ஆத்துலயோ குளத்துலயோ போனா அங்க இருக்க மீனும் கடிக்க தான் செய்யும். ஆமா ஆமா. சோ அந்த ஒரு அதான் அந்த ஒரு கான்செப்ட் தான். இந்த மீன் தான் கடிக்கும், இந்த மீன் தான் கடிக்கும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. காலையிலே ஃபீடு நம்ம காலையில ஒரு ஆஃப் ஃபீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுலயே அவங்க அப்படியே அமைதியாயிருவாங்க. இந்த என்ன ப்ரோ என்ன ரவுண்ட் கட்டிடுச்சு? அவ்வளவுதான் சுருண்டு அப்படியே நின்னுக்குறோம். ஐயா ப்ரோ இது வந்து ஜிங்குன்னு ஒரு வெரைட்டி. ஓகே. சைனால உள்ள ஒரு ஆடு வகை. முடி நல்லா பொசு பொசுன்னு சொல்லும் போது சைனா சைடு தான் தெரிஞ்சிருக்கு ப்ரோ. முகத்தை காட்ட மாட்டாரோ? அவர் வெக்கப்படுவாரு. எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் பேர்ட்ஸ் பார்க்குக்கு நான் போனது இல்லை. சென்னையிலே ஒன்று இருக்கு, பட் நான் போனதில்லை. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உள்ள போய் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். மேலே பேர்ட்ஸ் பாம்பு எல்லாத்தையும் ஏற்றி பார்த்துட்டேன். இங்கே நம்ம கூட பார்த்தீங்கன்னா அர்ஜுன் பிரதர் இருக்காரு. நம்ம சேனல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்றாரு. அப்படி ஒரு பிட்ட போட்டாப்ல. சப்ஸ்கிரைபர் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே. இங்க என்னென்ன ப்ரோ இருக்கு? ஒரு ஆக்சுவலா இங்க வந்து இது பேர்ட்ஸ் பார்க் நாங்க இப்பதான் ஆரம்பிச்சு ஒரு 1 year ஆகுது. என்கிட்ட இப்போ ஒரு மினிமலா ஒரு 7 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் நான் இப்போ வச்சிருக்கேன். 7 ஸ்பீசிஸ். ஆமா, ஸ்டில் அண்டர் டெவலப்மெண்ட். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். 1 year தான் சொல்றீங்க? ஆமா ஆமா. ஸோ எங்களுக்கு இப்போ நார்மல் லவ் பேர்ட்ஸ்ல இருந்து சன் கனூர் மெக்கா வரைக்கும் வச்சிருக்கேன். பட் ஸ்டில் நிறைய பேர்ட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. அதுல இனிமே கொண்டு வர போறோம். நம்ம பார்க் பேர் வந்து கூஸ் அண்ட் பாஸ். இங்க நம்ம மதுரையில இருந்து நத்தம் ரோட்ல சத்திரப்பட்டின்னு ஒரு ஏரியா. அங்க சத்திரப்பட்டியில இருந்து ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸ். இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் திருவிழாக்கு வந்தேன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னும் பார்க் எல்லாம் கொண்டு வரோம். அட்வென்ச்சர் பார்க், பூல் இதெல்லாம் கொண்டு வரோம். ஒரு வந்தாங்கன்னா ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி ப்ரோ, அடுத்த திருவிழால பயங்கரமா பாப்போம். கண்டிப்பா ப்ரோ. தேங்க்யூ. இன்ட்ரோல எண்டிங் மாதிரி பேசுறேனே, அது எப்படி ப்ரோ எல்லாமே உங்ககிட்ட மட்டும் வருது? ப்ரோ நான் பழக்கப்படுத்தினது ஃபுல்லா டைம் பண்ணது நானு. ஸோ நான் சீடு இல்லைனாலும் அது என்கிட்ட வந்துடும். சீடு இல்லாம உள்ள இருந்தாலும் உள்ள வந்துடும். இதெல்லாம் சீடே பார்க்கல. அதான் சீடு இல்லாம எல்லாமே என்கிட்ட சீட்ஸ் இல்லாம வந்துடும். சீட்ஸ் இருந்துச்சுன்னா மத்தவங்க மேலேயும் இப்படி ஏறும். ஆமா ப்ரோ. சீட்ஸ் எல்லார் கையிலயும் கொடுப்போம், வர்றவங்க எல்லார் கையிலயும். இப்போ உங்க மேல ஏறி இருக்க மாதிரி தான் எல்லாரும் மேலே ஏறிக்கிறோம். என்னென்ன பேர்ட்ஸ் இருக்கீங்க ப்ரோ? இங்க அரௌண்ட் ஒரு 7 ஸ்பீசிஸ் வச்சிருக்கோம். பேசிக் லவ் பேர்ட்ஸ், ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ், காக்டெயில்ஸ். அப்புறம் ஸ்மால் கனூஸ் ஃபேமிலியில கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு 4-5 கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. பிக் கனூஸ்ல வந்துட்டு ஜாண்டே கனூர் இருக்கு, சன் கனூர் வச்சிருக்கோம். மெக்கா வந்து தனியா ஒரு இடத்துக்கு பின்னாடி வச்சிருக்கோம். கேஜ்ல மெக்காவும் டேம்டு தான். மேல ஏத்தல. இப்ப மேல ஏத்துறது இல்ல. சோ இங்க கொஞ்சம் அது ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு. வர்றவங்க ஆமா வர்றவங்க கொஞ்சம் ஹேண்டில் பண்ணது ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாம இதாயிருச்சு. சோ இப்போதைக்கு கையில ஏத்துறது இல்ல. ஓகே. ஆனா ஓபன்ல இங்க தான் வெட்டு. ஆமா, வெளியில அந்த ரூம்ல வெளியில பின்னாடி ஒரு ரூம் இருக்கு. அதுல ஓபன்ல தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் தனியா கேஜ் செட்டப் கொடுத்து அதை மட்டும் தனியா வச்சிருக்கோம். சரி ப்ரோ, சரி. வர்றவங்க பறவை மேல ஏத்த சொன்னா எதை ஏத்துவீங்க? அதுவே வரும் ப்ரோ. நம்மளா ஏத்துறதெல்லாம் கிடையாது. உங்க கையில ஃபீட் கொடுத்துருவோம். ஆமா, அது பார்த்துட்டு அப்படியே அதுவே உள்ள உங்க மேல ஃபுல்லா. உங்களை பிடிக்கல என் மேல இருந்து. இது என்ன கிரீன் கன்யூரா? கிரீன் சீக். இது எல்லோ சைடட். மேல உங்க அந்த ஷோல்டர்ல இருக்கிறது பைனாப்பிள் கன்யூர். எனக்கு எல்லாமே பச்சை கன்யூர். அவ்வளவுதான். லவ் பேர்ட்ஸ் ஃப்ரீ ஃப்ளை தானா? எல்லாமே ஃப்ரீ ஃப்ளைட் தான். கேஜ் செட்டப்பே இருக்காது. கேஜ் வந்து டேம்டுங்களா? இல்ல லவ் பேர்ட்ஸ் டேம்டு இல்ல. ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே டேம்டுல இருக்கும். அது இப்போ இந்த ஸ்மால் வெரைட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் காலையிலே ஃபீடு நம்ம காலையில ஒரு ஆஃப் ஃபீட் பண்ணுவோம். ஸோ அதுலயே அவங்க அப்படியே அமைதியாயிருவாங்க. இந்த பிக் கனூஸ் ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லா ரவுண்டிங்ல இருக்கனால எல்லார் கையிலயும் வரும். ஈவினிங் டைம் மார்னிங் டைம்ல இந்த ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ், காக்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது என்ன வான்கோழிங்களா? ஆமா ப்ரோ. வான்கோழி வந்துட்டு ஒரு வேரியேஷன் காட்டுறதுக்காக தான். அது வந்து நார்மல் கலர் நம்ம எல்லாரும் பாக்குறது பிளாக், ஒயிட் இருக்கும். இது என்ன? இது வந்து சில்வர் பெசன்ட். சைனால உள்ள ஒரு கோழி வகை. அது கோழி. ஆமா, பீகாக் மாதிரியே இருக்கும் அது. இது சேவலுங்களா? இது சேவல்.
கோழி வந்துட்டு ப்ரூடிங்காக தனியா வச்சிருக்கோம். நல்லா வித்தியாசமா இருக்கு. ஆமா, இன்னும் டெய்ல் வந்து இன்னும் லெந்த் பொரிச்சு இறக்குறீங்க. ஆமா, ப்ரூடிங்ல இருக்கு ஃபீமேல், அதனால தனியா வச்சிருக்கோம். அப்ப இது எப்படி சேல் பண்ணுவீங்களா இல்ல இறக்கி நீங்க இங்க வச்சு? இங்க இப்போதைக்கு இங்க தான் வச்சிருக்கோம். தேவைப்படுறவங்க ரொம்ப விருப்பப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், அதை எப்படி வளர்க்கணும் அந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு சாதா கோழி மாதிரி வளர்க்க முடியாதுங்களா? கேஜ் செட்டப்ல தான் போட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. வைல்டுங்கறனால பறக்கும் இது. ஓ, பறக்குமா? ஆமா, பறக்கும் இது. கோழி பறக்காதுன்னு வாங்களே. இது வந்து நம்ம பீகாக் மாதிரி தான். அது கிட்டத்தட்ட பீகாக்கோட ஃபேமிலி சேர்ந்ததுதான். நம்ம இந்தியன் இருக்கு. பின்னாடி வந்துட்டு நம்ம அனிமல் சொல்லியிருந்தோம்ல, ராபிட்ஸ், கோட்டு, கவு இதெல்லாம் இருக்கு. பின்னாடி போறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. மேல ஃபுல்லா எதுக்கான கேஜ் எல்லாத்துக்கும்? இது சும்மா இந்த மஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்காக மட்டும் நெஸ்ட் பாக்ஸ் ப்ரோ. நீங்க ப்ரீடிங் ஆகாது, கம்யூனிட்டியா இருக்கறனால ஜஸ்ட் எக் வைக்கிறதுக்காக மட்டும் வச்சிருக்கோம். அதுதான் வந்து அப்ளக்னு ஒரு வெரைட்டி வான்கோழி. ரேருங்களா? ஆமா, ரேர்ன்னு சொல்ல முடியாது. கலர் வெரைட்டி நம்ம எங்கேயும் பார்க்காம இருக்கிறது. அப்ளக் கலர்னு சொல்லுவாங்க. 2 கலரும் மிக்ஸ் ஆகி வரும். மேல் ஃபீமேல், சாரி, பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டும். ஓகே. அது வந்து நார்மல் நம்ம எப்பவும் பார்க்குற எல்லாமே ஒண்ணா விட்டுருக்கீங்களா? இது வரைக்கும் பிரச்சனை இல்ல இல்லையா? வான்கோழியும் அது எதுவும் இது வரைக்கும் இதோட ஒண்ணா சுத்து. ஆமா, எதுவும் பண்ணதில்ல இல்ல. இது வரைக்கும் எந்த இதுமே அது ஒன்னாதான் ஃபீட் பண்ணுவோம். எல்லாமே ஒரே இடத்துல தான் சாப்பிடும். இப்ப ஃபீட் போட்டுட்டீங்களா இன்னைக்கானது? இல்ல, ஈவினிங் ஃபீட். மார்னிங் ஃபீட் பண்ணியாச்சு. மத்தபடி இவங்க கொடுக்கறது அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபீட் பண்றது. இவ்வளவு கன்யூஸ் இருக்காங்க. ஆமா, சன் கன்யூர்ல சன் கன்யூஸ் எல்லாம் அதெல்லாம் டேம் பண்ணதா? எல்லாமே டேம்டு தான். மாலிஸ் தான் இருக்கு. எல்லாமே மாலி கப்பி மிக்சடா தான் ப்ரோ இருக்கு. இப்போ இந்த பேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல, ஆமா, அங்க உள்ள என்ட்ரி டிக்கெட் எவ்வளவு இருக்கு? 50 ஒரு ஆளுக்கு. 50. ஆமா, அது போக இந்த ஃபிஷ் பெடிகர் பண்றதுக்கும் தனியா 50. ஓகே. இதுங்களே கடிக்குது. ஆமா. ஏன் ஆனா காரா ரூஃப் அன்னைக்கு போடல? எல்லாரும் அது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக காராருஃபான்னு ஒரு இது பண்ணணும். ஒரு பாண்ட் எக்கோசிஸ்டம் இருக்கும்ல, ஒரு ஆத்துலயோ குளத்துலயோ போனா அங்க இருக்க மீனும் கடிக்க தான் செய்யும். ஆமா ஆமா. சோ அந்த ஒரு அதான் அந்த ஒரு கான்செப்ட் தான். இந்த மீன் தான் கடிக்கும், இந்த மீன் தான் கடிக்கும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற. நம்ம கூட கார்த்திக் ப்ரோ வந்தாரு. எங்க அவர் காலில் விட்டா இது இறந்து போயிடும். இப்ப எத்தனை நாளைக்கு வரைக்கும் இதுல தண்ணி இறக்கி? இது மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் கிட்ட ஆகும் ப்ரோ. ஏன்னா ஆல்கே இருக்கனால அது ஃபிஷஸ்க்கு ஹெல்தி. அதனால ரொம்ப எதுவுமே இல்லை. இப்ப நம்ம காராருஃபா போட்டோம்னா நான் மோட்டர் செட்டப் கொடுக்கணும், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல. ஆமா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல காலை கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள வைக்கணும். இது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க நார்மலா ஒரு குளத்துக்குள்ளேயோ ஆத்துலயோ போய் கால் வைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்களோ அதே தான் இங்க. ஓகே. இப்ப கழுவணும் அந்த எதுவுமே இல்லை? எதுவுமே கிடையாது. ரைட். ஓகே. இது ஃபுல்லா ராடன்ஸ் ப்ரோ. நாக்டர்னல் ரூம். ஓகே. எல்லாமே நைட் மட்டும் தான் ஆக்டிவா இருப்பாங்க. ஜெர்பிலா? ஜெர்பில். இது மேலு. இது ரொம்ப நாளா இங்க இருக்கோ? இப்போ நாங்க வாங்கி ஒரு இது ஏஜ்டு மாதிரி தெரியுது, அதனால கேக்குறேன். எனக்கு தெரியல. நான் வாங்கி 3 months தான் ஆகுது. 3 மாசம். ஆமா. ஒரு அடல்ட்டா எடுத்தீங்க? அடல்ட்டா தான், ஃபீமேலோட தான் எடுத்தேன். பட் ஃபீமேல் வந்து ஒரு 2 daysல இறந்துருச்சு. வர்றவங்க இதை கையில எடுத்து விளையாடலாம். ஆமா. ரைட் ப்ரோ. ஹாம்ஸ்டர்ஸும் இருக்கோ? ஆமா. வாஃப் இது சிரியன் மட்டும் வச்சிருக்கேன். வாஃப் வச்சிருந்தேன். அது இப்போ ப்ரீடிங்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. இப்போதைக்கு ஆமா. இது கையில எடுக்கலாம்? இது கையில எடுக்கலாம். முள்ளமன்றி. முள்ளெலி. முள்ளெலி. ஆமா. இது என்கிட்டே ப்ரீட் ஆனது. இது அப்படிங்களா? உங்க? ஆமா, என்னோட ஓன் ப்ரீடிங் ப்ரோ. ஒரு 4 கிளட்ச் எடுத்திருக்கேன். இது அதோட அம்மா. ஓகே. இது வைல்டு. மேல் வந்துட்டு இப்ப கொடுத்திருக்கேன். ஆமா, டேம்ட் இல்ல. இது நான் குட்டில இருந்து நான் டேம் பண்ணது. இது ஃபீமேல். என்னோட கையில விடுங்க. இவர்ல நான் கையில எடுத்ததே கிடையாது. ஓகே. இங்க ரோடன் செக்ஷன்ல எது அதிகமா கையில எடுக்க ஆசைப்படுறாங்க? சுகர் கிளைடர், ஹெட்ஜாக் எடுப்பாங்க. பைத்தன் தான் மேக்ஸிமம் போகும். பைத்தானா? ஆமா. ஓகே. அப்பாவியான ஃபேஸ் கட்டா இருக்கு.
இப்படி நான் முக்காசி சுகர் ரைடர் போற இடத்துக்கு எல்லாமே பயந்து உள்ளே தான் இருக்குங்க. பாத்துருக்கேன், பயந்து உள்ளே இருக்கும். இவ்வளவு க்ளோஸ் அப்பா பாக்குறது. இது ஆக்சுவலா இது நாங்க வாங்கினவங்க வந்து காலேஜ் பசங்க படிச்ச பசங்க வாங்கினது. அவங்க எப்படின்னா குட்டிலேயே வாங்கி ஃபுல்லா கடைக்கு போறப்ப கூட அது ஷோல்டர்ல உட்காந்து தான் கூட்டு போயிட்டு வரும். அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி அது. அவ்வளவுதான், அடுத்து என் ஷோல்டர் வரைக்கும் வந்துருச்சு. ஆமா, பாக்கெட்டுக்குள்ள போய் உட்காந்து வரும். அப்படியா? ஆமா. புழுக்க போட்டுச்சா? பறக்குங்களா? இல்ல ப்ரோ, நான் கை நீட்டினா என் மேல தவ்வும். பட் வருதா என்னன்னு தெரியல. அது ரேர் தான். ஆமா, சொல்ல முடியாது. பா, உங்களை பிடிக்கல அதுக்கு. என்னடா கையில விட்டு பாக்குறியா? கையில விட்டு பாக்குறியாடா? நான் கையில வைக்கிறேன். அது பாடி டெம்பரேச்சர் அனலைஸ் பண்ணி தான் கையில இருக்கும். எக்ஸ்டர்னலா என் பாடி டெம்பரேச்சர் கேட்காம இருக்கும்ல, அது கடிச்சிருக்கணும் உங்கள? இது வரைக்கும் கடிச்சது இல்ல. நான் அரௌண்ட் இப்போ நான் 1 feet லென்த்ல வாங்கினேன். என்கிட்ட வந்து ஒரு 6 months ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒருத்தர கூட கடிச்சது கிடையாது. இது என்ன சைஸ்ல இருக்கு? இது 3 feet ஆக்சுவலா. பட் ஊரும் போது தான் அதோட சைஸ் தெரியும். ஆமா, சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா மாதிரி தெரியும். கேமராவை கடிக்க போகுது. ஆமா. ஆமாவா? ஐயோ, அதுக்கு அது பிரே மாதிரி தான் ப்ரோ தெரியும். ஷைனிங்கா இருக்க எல்லாமே, ஒரு சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்டா இருக்கிறது எல்லாமே நம்ம கையில குடிக்கல. அதனால தைரியமா இருக்கு. கையில அரசு வாங்குறீங்களா? நீங்க எதுவும் ஹேண்டில் பண்ண வேணாம் ப்ரோ, அப்படியே வச்சுப்பாங்க. அதுவே எதுவும் பண்ணாது, நீங்க பயப்பட தேவையில்லை. புழு போற மாதிரி இருக்கா? லைட்டா அதை உத்துப்பி விடுறேன். புழுவா பாம்பான்னு சொல்றீங்களா? இப்போ இது கண்ணு வந்து ஃபுல் கிரே கலர்ல இருக்குல்ல, இது என்னன்னா தோல் உரிக்க போகுது. இன்னும் ஒரு 2-3 daysல தோல் உரிச்சிடும். அப்போ வந்து கண்ணு வந்து ஃபுல்லா கலரா, அந்த ஸ்கின் ஃபுல்லா டெட் ஆகி அது வெளியே எம்போஸ் ஆயிடும். ஒன் ஸ்கின் ஃபுல்லா பீல் பண்ண பிறகு ஃபுல்லா கிளியர் ஆயிடும். இந்த கலர் எல்லாமே ரொம்ப ஷைனிங்கா எல்லோ கலர். என் கையில விட்டுறீங்களா? கடிக்காதுல? கடிக்காது, மேல ஏறிக்கிறோம். இதோட நான் அசையவே மாட்டேன். என்ன ப்ரோ, என்ன ரவுண்ட் கட்டிடுச்சு? அவ்வளவுதான், சுருண்டு அப்படியே நின்று ப்ரோ. ஐயா ப்ரோ, அது என்ன யாரையுமே இப்படி பிடிக்கல, என்ன சுருண்டு பிடிச்சிக்கிச்சு? கிரிப்புக்காக தான் ப்ரோ. கிரிப்பு கிடைச்சிச்சுன்னா நின்னுக்கிறோம். கிழிஞ்சது போங்க. ஒரு பயமா இருக்கு. எடுத்துருங்க. இந்த கை எடுத்துருங்க. அடுத்துல சுத்திட்டு சிவன் தெரி போட்டா போடாதவா. இதுவும் கையில ப்ளே பண்றது எல்லாமே விளையாடும் ப்ரோ, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகே. இது எப்படி உங்களுக்கு இதுல போர்ஷன் கட்ஸ் எல்லாம் போடணும்னு தோணுச்சு? எல்லாருமே இங்க வர்றவங்க வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ப்ரோ. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இப்ப வெறும் பேர்ட்ஸ் மட்டும் இருந்தா அவ்வளவு சிட்டில இருந்து இவ்வளவு ஒரு 20 kilometer அவுட்டர்ல வராங்க. சோ சும்மா வெறும் பேர்ட்ஸ் மட்டும் இருந்தா அதை மட்டும் பார்த்துட்டு அவ்வளவு தூரம் வர்றவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. சோ அதுக்காக கலெக்ஷன்ஸ் நம்ம நிறைய காட்டணுங்கிறக்காக ஒவ்வொன்றா செலக்டிவா எடுத்தோன்னே எதுவுமே வாங்க மாட்டேன். அதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு, ஏன்னா நாளைக்கு அதுக்கு ஏதாவது சொன்னா நான் தான் இங்க பாக்குற மாதிரி இருக்கும். டாக்டர்ஸ் இதனால இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற அளவுக்காச்சும் நம்மளுக்கு தெரியணும். சோ அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒரு கேட் மட்டும் ரெஸ்கியூ பண்ணோம். இவனை வந்து நான் ஒரு பெட் ஷாப்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்த. ஃபுல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், உடம்பு ஃபுல்லா முடியே இல்லை. அப்ப இவன் தான் முத இங்க இருந்தான். அப்புறம் இவனை வந்துட்டு பாத்துட்டு எல்லாரும் நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து நிறைய ரெஸ்கியூ பண்ணது. இவனும் ரெஸ்கியூ பண்ணவன் தான். இவனுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கண்ணெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு கொஞ்சம் காட்டுங்க. ரைட். இவனுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவளுக்கு அங்க இருக்கல, அவ வந்து குட்டி வீட்டுல இருக்கவே மாட்டேங்கிறா. வெளியில ஓடி போய் ஸ்ட்ரீட் கேட்டோட மேட்டாயிரான்னு சொல்லிட்டு அவங்களும் வளர்க்கல. மேக்ஸிமம் உள்ள இருக்க பேர்ட்ஸ்மே நிறைய ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருப்போம். டாக்ஸ் ரெஸ்கியூ பண்றது முடிஞ்ச அளவுக்கு யாருனால வளர்க்க முடியல, இல்ல ஏதாச்சும் அடிபட்டு அந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணி தான் கொண்டு வந்திருப்போம்.
ஓகே அமௌண்ட் கொடுத்து வாங்கினேன்னா இவங்களுக்கு இப்போ இது எல்லாமே ஃபீமேல்ஸ் ஓகே ப்ரீடிங்காக எல்லாம் வச்சிருந்தாங்க, அப்படியே இதாக கொடுத்துட்டாங்க. வெளியில விட்டோம். ஆக்சுவலா ஃப்ரீ ரோமிங்ல தான் இருந்தது. ரொம்ப போட்டு அவங்க நசுக்குறாங்க வர்றவங்க. இந்த கேட்லாம் 2 தடவை பிரெக்னெண்டா இருந்து அபார்ட் ஆயிடுச்சு அவங்க நசுக்குனால. ஸோ அதனால உள்ள லிமிட்டடா உள்ள வர்றவங்க மட்டும் உள்ள வச்சு விளாண்டுட்டு வெளியே போய்க்கலாம். இன்னொன்னு வெளியே போயிடுச்சுன்னா இந்த வெளியில ஸ்ட்ரீட் டாக்ஸ் இதெல்லாம் துரத்துச்சுன்னா ஓடிடுச்சுன்னா திரும்ப பிடிக்க முடியாது. அது முதல்ல ஓப்பனா வெளியே தான் இருந்துச்சு. எல்லாமே ஓப்பனா தான் வந்திருக்கணும். நான் மக்கா அங்க இருந்துச்சுன்றீங்க. இது வெளியே இருக்கு பாத்தீங்களா? இந்த இதுலதான் நிக்கும். இந்த ஸ்டாண்ட்ல நின்னதுதான். ஓகே ஓகே. முன்ன மக்கா இங்க இருந்துச்சு. ஆமா, சும்மா இப்படிதான் நிக்கும். பறக்காது, எதுவும் பண்ணாது. அது பாட்டு நிக்கும். அதுல ஃபீட் இருக்கும், நம்ம கையில கொடுப்போம், மேல ஏத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இங்க தனி ரூம் போட்டாச்சு. ரைட். மக்கா தென் அமெரிக்கா. நம்ம என்ன சொல்லுவோம் இத? சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்கா தான் ப்ரோ. பஞ்சவர்ண கிளின்னு சொல்ல மாட்டோமா? பஞ்சவர்ண கிளின்னு எல்லாருக்கும் தெரியுறது இதுதான் ஆக்சுவலா பஞ்சவர்ண கிளி. நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல. இது வந்து பேசிக் வைல்டு கலர். இதுதான் ப்ளூ அண்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து இதுல இருந்து அப்படியே நம்ம ஃபிஷஸ் மாதிரி தான் ஜெனரேஷன் வைஸ் அப்படியே அதை அவங்க இன்பிரீட் பண்ணி. ஒரு கிரீன் விங் மக்காவும் இருக்கு, அதுவும் வைல்டு பேரட் தான். அதுல பிரீட் ஆகுறது கலர்ஸ் நிறைய வரும். அப்படியே கலர்ஸ் நிறைய எடுத்து இப்ப நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்துட்டாங்க. லக்கி சீட் போடலையா உனக்கு? சாப்பிடுறியா? வேணாமா? இது கேமரா பார்த்து பயப்படுது. வாங்கல விட்டுருவா? விட்டுருங்க. ஓகே. இந்த லக்கி கொஞ்சம் ஒல்லியா இருக்குங்களோ? கேமராக்கு தான் பயப்படுது. ஆமா, இது இப்போ அந்த சொன்னேன்ல அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து இப்பதான் வெளியே வந்துட்டு இருக்கு. உடம்பு நல்லா இருந்தப்ப வெளியே வச்சு. ஆமா, இப்பதான் ஃபீடிங்கே எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளவு நாள் உடம்பு சரியில்லாம இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 1.5 months. ஓகே. ஃபுல்லா சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆமா. அது ட்ரெயின் பண்ணணும் திரும்ப. அது ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகணும். என்கிட்ட ஃபர்ஸ்ட் வரணும். நான் என்கிட்ட வரல. இந்த இப்போ நான் கை நீட்டினா கடிக்க தான் வரும். ஓகே ஓகே. அதோட ட்ரஸ்ட் அது இந்த மாதிரி ஆமா. ஆக்சுவலா என்னன்னா இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். ஓகே. அரௌண்ட் ஒரு 10 years ஓல்டோட குழந்தைக்கான ஐக்கியூ இருக்கும். அவங்கள மாதிரியே தான் எல்லாமே பிஹேவ் பண்ணும். இன்னும் நம்ம டேம்டா இருக்கனால நம்மள வச்சுதான் அது எல்லாமே, நம்ம தான் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம விட்டுட்டு போறப்போ யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டா நம்ம மேலே அது ட்ரஸ்ட் போயிடும். அந்த ட்ரஸ்ட் திரும்ப கெயின் பண்றதுக்கு நம்ம அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதுவா வரணும். வீக்ஸ் ஆகலாம், மந்த்ஸ் ஆகலாம். எடுத்தோடனே அதுக்கப்புறம் அதுவா மேல ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியே கொடுக்க. இது வந்து ஜிங்குன்னு ஒரு வெரைட்டி. சைனால உள்ள ஒரு ஆடு வகை. முடி நல்லா பொசுன்னு சொல்லும் போது சைனா சைடு தான் தெரிஞ்சிருக்கு ப்ரோ. முகத்தை காட்ட மாட்டாரோ? அவன் அவர் வெக்கப்படுவாரு. இவ்வளவுதான் சைஸே. இவ்வளவுதான் ப்ரோ. எல்லாமே ட்வார்ஃப் வெரைட்டி, பேண்டம் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இவ்வளவுதான் இருக்கும். இது வந்து சைனீஸ் பிரீடு ஜிங்கு. இது மத்தது எல்லாமே கனடியன் பிக்மின்னு ஒரு வெரைட்டி. கனடால உள்ள ஒரு ஆடு வகை. எல்லாமே இவ்வளவுதான் ஹைட். இதெல்லாம் மதர், குட்டி போட்ட மதர். இது அப்படியே மதரா இது? ஆமா. ஓகே. இதோட குட்டி எல்லாம் கொடுத்தாச்சு. அதுவும் குட்டி போட்ட மதர். கன்சீவா இருக்கா? இல்ல, இப்பதான் மேட் பண்ணிருக்கோம். ஓகே. ஆமா. இல்ல சைஸ் காட்றதுக்காக கேக்குறேன். சும்மா தூக்கலாம். ஓகே. ஒரு மதர் இவ்வளோண்டு இருக்கு. ஆமா. சரி ப்ரோ, விட்டுருங்க. அது இன்னும் குட்டியா இருக்கும். போடா. இது இப்ப பிரெக்னெண்டா இருக்கு. கன்சீவா இருக்கா? ஆமா. இந்த கலர் நல்லா சூப்பரா இருக்கு. ஜிங்கு மேலா இவரு? இவர் மேல். ஹார்ஸோட மினியேச்சர் வெர்ஷன் இது. போனின்னு சொல்லுவான். போனி. ஆமா. இது 9 years old. இது 9 years? 9 years old. இது இவ்வளவுதான் வளரும். எங்க பக்கத்து வீட்டு பசங்களோட இப்ப வயசு அதிகம். இங்கடா ராசத்து. கை வைக்கலாமா? சும்மா பயப்படுதலானா? இல்ல இல்ல இல்ல. போனி டைல். இது கூடயே உள்ள வர்றவங்க கை வச்சு. ஆமா ப்ரோ. எல்லாமே ஃபீட் எல்லாமே தொட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இவனுங்க உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காங்களே? ஆமா, உள்ள போறதுக்கு தான் கூப்பிடுறாங்க. இது கன்னியா? இது கேரவன் உண்டு. அது ராஜபாளையம். ஓகே. இது ராஜபாளையம். ஆமா.